ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பவர் ஆப்ஸ்ல உள்ள முக்கியமான 4 டேபிள் ஷேப்பிங் ஃபங்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த டேபிள் ஷேப்பிங் ஃபங்ஷன்ஸ்லாம் டெமோ பண்றதுக்காக நான் எம்ப்ளாயீஸ் அப்படின்ட்டு சிம்பிளான ஒரு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்டோட காலம்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ப்ளாயீஸோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ட சேர்ந்தவங்க, அண்ட் அவங்களோட எம்ப்ளாயி ஐடி. இந்த 4 காலம்ஸ் ஆட் ஆயிருக்கு. இந்த லிஸ்ட்ல இப்போதைக்கு 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த டெமோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த லிஸ்ட்ட நம்ம ஒரு கலெக்ஷனுக்கு ஆட் பண்ண போறோம். அண்ட் நம்ம ஆட் பண்ற டேட்டாவ நம்ம எப்படியெல்லாம் ஷேப் பண்ணி, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஆட் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டேபிள் ஷேப்பிங் அப்படின்ட்டு நான் புதுசா ஒரு கேன்வாஸ் ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கேன்வாஸ் ஆப்ல நம்ம எம்ப்ளாயீஸ் டேட்டா சோர்ஸ், அதாவது நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ட ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இப்ப நம்மளோட மெயின் ஸ்கிரீன் போய்க்கலாம். இங்க நான் கிளியர் கலெக்ட் அப்படின்ட்டு ஒரு பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்டன் யூஸ் பண்ணி தான் நம்மளோட கலெக்ஷனுக்கு டேட்டாவ ஆட் பண்ண போறோம். இந்த பட்டனோட ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டிக்கு போயிட்டு, நம்ம டைரக்ட்டா நம்மளோட எம்ப்ளாயீஸ் ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ட நம்ம கலெக்ஷனுக்கு ஆட் பண்ணலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃபங்ஷன் கிளியர் கலெக்ட். ஸோ கிளியர் கலெக்ட் அப்படின்னு குடுத்துட்டு, நம்ம கலெக்ஷனோட நேம் குடுக்கலாம். COL டேட்டா அப்படின்னு குடுக்க போறேன். இதுதான் நம்ம கலெக்ஷனோட பேரு. நெக்ஸ்ட் நம்ம கலெக்ஷன்ல என்ன டேட்டா ஆட் பண்ண போறோம்னு குடுக்கணும். நம்ம டேட்டா செட்ல 5 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம டைரக்ட்டா நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டோட நேமே குடுத்துக்கலாம். எம்ப்ளாயீஸ் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, எம்ப்ளாயீஸ் ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸும் இந்த கலெக்ஷனுக்கு ஆட் ஆயிடும். அதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ COL டேட்டா அப்படின்னு ஒரு புது கலெக்ஷன் கிரியேட் ஆயி, எம்ப்ளாயீஸ்ல உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸும் இதுல வந்து ஆட் ஆகும். அண்ட் இப்ப நம்ம ப்ளே பண்ணி இந்த பட்டன கிளிக் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் பேன்ல 4த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ் அப்டின்ட்டு இருக்கும். ஸோ நீங்க வேரியபிள்ஸ் போனீங்கன்னா, கலெக்ஷன்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் தெரியும். அது கீழ உங்களோட டிஃபரெண்ட் கலெக்ஷன்ஸ் இங்க டிஸ்ப்ளே ஆகும். நமக்கு வேணுங்கிற கலெக்ஷன நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ COL டேட்டா ஓப்பன் பண்ணி வியூ டேபிள் குடுக்க போறேன். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம லிஸ்ட்ல இருந்த அந்த 5 ரெக்கார்ட்ஸுமே இங்க ஆட் ஆயிருக்கு. ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ற காலம்ஸ தாண்டி நெறைய காலம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்பில்ட்டா கிரியேட் ஆகும். நீங்க லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் போயிட்டு, ஆல் ஐட்டம்ஸ கிளிக் பண்ணி எடிட் கரண்ட் வியூ அப்படின்றத குடுப்போம். நான் கிரியேட் பண்ணது என்னமோ இந்த 4 காலம் தான். ஆனா இந்த 4 காலம் தாண்டி உங்களுக்கு எவ்வளவோ காலம்ஸ் இங்க தெரியுது. இதுல நெறைய காலம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பில்ட் இன்னா ஷேர் பாயிண்ட்டே இந்த லிஸ்ட் கிரியேட் ஆகும்போது கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம கலெக்ஷன் போய் பார்த்தோம்னா, ஏகப்பட்ட காலம்ஸ் இங்க ஆட் ஆயிருக்கு. நம்ம இந்த லிஸ்ட்ட ஆட் பண்ணதுக்கு அப்புறமா. இங்க நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு எந்தெந்த காலம்ஸ் வேணும்னு மென்ஷன் பண்ணி, அந்த காலம்ஸ்லாம் மட்டும் நம்மளோட கலெக்ஷன்ல ஆட் ஆகுற மாரி நம்ம இப்ப கிரியேட் பண்ண போறோம். ஸோ நம்ம கேன்சல் குடுத்துறலாம். அண்ட் மறுபடியும் நம்ம பட்டனுக்கு போலாம். இங்க பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ்ன்னு போட்டிருக்கனால எல்லா காலம்ஸும் இருக்க மாரி கம்ப்ளீட்டா நம்மளோட ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம கலெக்ஷன்ல ஆட் ஆயிருக்கு. இங்க நம்ம அத சேஞ்ச் பண்ண போறோம். அண்ட் அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃபங்ஷன் ஷோ காலம்ஸ். ஸோ ஷோ காலம்ஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி எந்தெந்த காலம்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா உங்க கலெக்ஷன்ல ஆட் ஆகணுமோ, அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எம்ப்ளாயீஸ்க்கு முன்னாடி நம்ம ஷோ காலம்ஸ் அப்படின்றத குடுப்போம். ஸோ ஷோ காலம்ஸ் ஃபங்ஷன்ல நம்ம என்ன குடுக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் நம்மளோட டேட்டா சோர்ஸ். அதாவது நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட். அதனால எம்ப்ளாயீஸ்ன்னு குடுத்தாச்சு. ஸோ அடுத்தடுத்து உள்ள பாராமீட்டர்ஸ்ல நம்ம என்ன ஆர்குமெண்ட்ஸ பாஸ் பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம எந்தெந்த காலம்லாம் டிஸ்ப்ளே ஆகணும்னு நெனைக்கிறோமோ, அந்த காலமோட நேம்ஸ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல உள்ள ஃபர்ஸ்ட் காலம் ஆக்சுவலி டைட்டில். நான் டைட்டில் காலம் தான் ஃபர்ஸ்ட் நேம்னு இங்க ரீநேம் பண்ணியிருக்கேன். ஸோ பவர் ஆப்ஸ்ல அது டைட்டில்ன்னு தான் தெரியும். அதனால நம்ம டைட்டில் அப்டின்னு குடுத்துறலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட லாஸ்ட் நேம் காலம். ஸோ லாஸ்ட் நேம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். அது கழிச்சு டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டா நம்மளோட எம்ப்ளாயி ஐடி அதுவுமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஷோ காலம்ஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி டேட்டா சோர்ஸ குடுத்து, அந்த டேட்டா சோர்ஸ்ல என்னென்ன காலம்ஸ்லாம் மட்டும் நம்ம கலெக்ஷன்ல போய் ஆட் ஆகணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இத நான் ஃபார்மேட் டெக்ஸ்ட் குடுத்துடுறேன். இதுதான் இப்போதைக்கு நம்ம குடுத்திருக்க ஃபார்முலா. அண்ட் இப்ப நம்ம மறுபடியும் போய் இந்த பட்டன் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு, இப்ப மறுபடியும் போய் நம்மளோட கலெக்ஷன செக் பண்ணி பார்ப்போம். இப்ப நம்ம கலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா நமக்கு எந்த டேட்டா வேணுமோ, அந்த டேட்டா மட்டும் நம்ம கலெக்ஷன்ல ஆட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு தேவையில்லாத காலம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வழியா ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஷோ காலம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபங்ஷன் ரீநேம் காலம்ஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, டைட்டில் அப்படின்னு குடுத்திருக்கு. பட் ஆக்சுவலி நமக்கு அது ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு மென்ஷன் ஆகணும். அதுக்கு நம்ம இந்த டைட்டில ரீநேம் பண்ண போறோம். ரீநேம் பண்றதுக்கு ஷோ காலம்ஸ் மாரியே ரொம்ப ரொம்ப சிமிலரான ஒரு ஃபங்ஷன் தான் ரீநேம் காலம்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸோ ரீநேம் காலம்ஸ் மூலமா நம்மளால நம்மளோட காலம்ஸ ரீநேம் பண்ண முடியும்.
இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஷோ காலம்ன்ஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி டேட்டாவ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நமக்கு ஒரு டேட்டா செட் கிடைச்சிருக்கு. வெறும் 4 காலம்ன்ஸ் வச்சு. அந்த டேட்டா செட்ட நான் ரீநேம் காலம்ன்ஸ்க்கு பாஸ் பண்ண போறேன். ஸோ இந்த ஷோ காலம்ன்ஸ்க்கு முன்னாடி நான் ஓப்பனிங் பேரன்தசிஸ் குடுத்துட்டு, அங்க போயிட்டு ரீநேம் காலம்ன்ஸ் குடுக்க போறேன். ஸோ தட் நம்ம ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டா ரீநேம் காலம்ன்ஸ்க்கு பாஸ் ஆக போகுது. அண்ட் அடுத்து நம்ம என்ன குடுக்கணும்னா, நம்ம எந்த காலம் ரீநேம் பண்ண போறோம் அப்படின்னு குடுக்கணும். இங்க நம்ம டைட்டில்ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன புது பேர் அதுக்கு வைக்க போறோமோ, அத இங்க குடுக்கணும். ஸோ நான் குடுக்க போறது ஃபர்ஸ்ட் நேம். அவ்வளோதான். அதோட நம்ம இந்த ரீநேம் ஃபங்ஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்ப நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளே பண்ணிட்டு கிளியர் கலெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம போய் நம்ம கலெக்ஷன செக் பண்ணலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, டைட்டில்னு இருந்த காலம் ஃபர்ஸ்ட் நேம்ல ப்ராப்பரா சேஞ்ச் ஆயிருச்சு. ஆக்சுவலி நீங்க ரீநேம் காலம்ஸ்ல மல்டிபிள் காலம்ஸ் ரீநேம் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸே இல்லாம இருக்கு. ஸோ நம்ம இதே ஃபங்ஷன்ல அத எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். ரீநேம் காலம்ஸ்ல நம்ம லாஸ்ட்டா அனுப்பிச்சிருக்க ஆர்குமென்ட் கழிச்சு கமா குடுத்துட்டு, நம்ம அடுத்து என்ன காலம் ரீநேம் பண்ணணுமோ அத மென்ஷன் பண்ணலாம். லாஸ்ட் நேம் அப்படின்னு குடுத்துட்டு, நெக்ஸ்ட் நம்ம புதுசா இந்த காலம்க்கு என்ன நேம் வைக்க போறோமோ அத மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்க நம்ம லாஸ்ட் நேம் அப்படின்னு குடுத்துறலாம். அவ்வளோதான். இதோட நமக்கு 2 காலம்ஸ் ஒரு சிங்கிள் ஃபங்ஷன்ல ரீநேம் ஆகும். டைட்டில் அப்படின்ற காலம் ஃபர்ஸ்ட் நேம்ல ரீநேம் ஆகும். லாஸ்ட் நேம் அப்படின்ற காலம் ஒரு ஸ்பேஸோட லாஸ்ட் நேமா ரீநேம் ஆகும். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். கிளியர் கலெக்ட் கிளிக் பண்றேன். அண்ட் மறுபடியும் நம்மளோட கலெக்ஷன் போய் பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா இங்க ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளோட லாஸ்ட் நேம் காலம் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புது காலம் எப்படி நம்மளோட டேட்டா செட்ல ஆட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஒரு புது காலம் ஆட் பண்றதுக்கு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம யூஸ் பண்ண போற ஃபங்ஷன் ஆட் காலம்ன்ஸ். ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க கம்ப்ளீட் டேட்டா செட் அதாவது இதோட ரிசல்ட்ட நம்ம ஆட் காலம்ன்ஸ் ஃபங்ஷனுக்கு பாஸ் பண்ண போறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நேமையும், லாஸ்ட் நேமையும் சேர்த்து ஒரு ஃபுல் நேமா ஒரு புது காலமா கொண்டு வந்து காட்டலாம். ஸோ இப்ப ரீநேம் காலம்ன்ஸ் முன்னாடி நான் ஒரு ஓப்பனிங் பேரன்தசிஸ் குடுத்துட்டு, இதுக்கும் முன்னாடி ஆட் காலம்ன்ஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஆட் காலம்ன்ஸ் அப்படின்னு குடுத்துருங்க. அண்ட் இப்போ ஆட் காலம்ன்ஸ்க்கு இந்த என்டையர் ரிசல்ட் உங்களுக்கு ஆர்குமென்ட்டா பாஸ் ஆகுது. அதோட ஃபர்ஸ்ட் பாராமீட்டர்ல. அண்ட் அது கழிச்சு நம்ம ஆட் காலம்ஸ்ல நம்ம புதுசா ஆட் பண்ண போற காலமோட நேம் மென்ஷன் பண்ணணும். நம்ம கிரியேட் பண்ண போற காலமோட நேம் ஃபுல் நேம். ஸோ அத குடுத்துறலாம். ஃபுல் நேம். அண்ட் நெக்ஸ்ட் இப்ப இந்த ஃபுல் நேம்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகணும் அப்படின்றத நம்ம குடுக்கணும். ஸோ நமக்கு ஒரு கன்காட்டினேஷன் நடக்கணும். அதுக்கு நம்ம கன்காட்டினேட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கன்காட்டினேட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிட்டு, இதுல நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நம்ம பாஸ் பண்ணலாம். பேசிக்கா கன்காட்டினேட் ஃபங்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, மல்டிபிள் டிஃபரண்ட் ஸ்ட்ரிங்ஸ் அதாவது டெக்ஸ்ட்ட நம்ம ஒண்ணா கன்காட்டினேட் பண்ணி ஒரு சிங்கிள் டெக்ஸ்ட் வேல்யூவாவோ, ஒரு ஸ்ட்ரிங்காவோ கொண்டு வரதுக்கு நம்ம கன்காட்டினேட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க நான் அனுப்ப போற ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம். அண்ட் செகண்டா நம்ம அனுப்ப போறது நம்மளோட லாஸ்ட் நேம். ஸோ இது 2த்துக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருந்தா பெட்டரா இருக்கும். அதனால நம்ம அங்க ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட இந்த ஃபங்ஷன க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபார்மேட் டெக்ஸ்ட் குடுத்துறலாம். ஆட் காலம்ஸ் மூலமா புதுசா ஃபுல் நேம் அப்படின்ட்டு ஒரு காலம் ஆட் ஆக போகுது. அந்த காலம்ல ஒரு ரெக்கார்டுக்கும் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் லாஸ்ட் நேம். அதனால நம்ம கன்காட்டினேட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி இது 3 கன்காட்டினேட் பண்ணி அனுப்புறோம். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ப்ளே பண்ணிட்டு கிளியர் கலெக்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம கலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல் நேம் அப்டின்ட்டு ப்ராப்பரா ஒரு காலம் ஆட் ஆயிருக்கு. அதுல நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம், ஸ்பேஸ், லாஸ்ட் நேம் ஆட் ஆயிருக்கு. இது மாரி ஆட் காலம்ஸ் யூஸ் பண்ணி, நீங்க உங்களோட டேட்டா செட்ல புதுசா சில காலம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் அப்டின்றது ஒரு சாய்ஸ் காலம். அதனால நம்ம யூசுவலா அத ஆக்சஸ் பண்றப்ப பார்த்திருப்பீங்க. டிபார்ட்மெண்ட் டாட் வேல்யூ அப்டின்னு குடுத்தா தான், அதுல என்ன வேல்யூ இருக்கோ அது நமக்கு கிடைக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாக்ட்டா அதுல என்ன வேல்யூ இருக்குன்னு தெரியும். பட் பேசிக்கா உங்களுக்கு டைரக்ட்டா இந்த கலெக்ஷன்ல அந்த வேல்யூ தெரியல. ஸோ நமக்கு டைரக்ட்டா அந்த வேல்யூ இங்க ஒரு டெக்ஸ்ட்டா வரணும் அப்டின்னா, அதுக்கு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப எனக்கு இன்னொரு புது காலம் கிரியேட் ஆகணும். அந்த காலம்ல டைரக்ட்டா என்ன டிபார்ட்மெண்ட் அப்டின்ற வேல்யூ ஸ்டோர் ஆகணும். யூசுவலா உங்களுக்கு ஒரு ஃபங்ஷன் எங்க முடியுது அப்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த ஃபங்ஷனோட ஓப்பனிங் பேரன்தசிஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ பவர் ஆப்ஸே ஹைலைட் பண்ணும் அந்த ஃபங்ஷனோட எண்ட் என்னன்ட்டு.
ஈஸியா அடுத்து என்னென்ன வேல்யூஸ் பாஸ் பண்ணணுமோ, அத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நான் புதுசா ஒரு காலம் ஆட் பண்ணா, அது எனக்கு எரர் காட்டும். ஏன்னா டிபார்ட்மெண்ட்ன்னு ஆல்ரெடி ஒரு காலம் இருக்கு. நீங்க புதுசா அதே காலம் நேம் ஆட் பண்ண முடியாதுன்னு. ஸோ நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி அப்படின்னு ஆட் பண்ண போறேன். இதுதான் நம்ம ஆட் பண்ண போற புது காலமோட நேம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கமா குடுத்துட்டு, இதுல என்ன வேல்யூ வரணும்னு ஆட் பண்ண போறோம். நமக்கு வேணுங்கிறது டிபார்ட்மெண்ட்ல உள்ள வேல்யூ. ஸோ டிபார்ட்மெண்ட் டாட் வேல்யூ. அண்ட் நான் ஃபார்மேட் டெக்ஸ்ட் குடுத்துடுறேன். ஸோ ஆட் காலம்ஸ்ல நம்ம புதுசா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு காலம் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். அண்ட் அதுல நம்மளோட சாய்ஸ் காலம்ல உள்ள வேல்யூ, அதாவது டிபார்ட்மெண்ட் டாட் வேல்யூ அப்படின்றத ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணிட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் அப்படின்றது இருக்குது. அத கிளிக் பண்ணீங்கன்னா, அது உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் என்னன்னு தெரியும். பட் நம்ம புதுசா ஒரு காலம் கிரியேட் பண்ணனால, நம்ம டைரக்ட்டாவே இங்கேருந்தே பார்க்குற மாரி கிரியேட் பண்ணியாச்சு. ஆனா, இப்ப நமக்கு தேவையில்லாம 2 டிபார்ட்மெண்ட் காலம் இருக்கிற மாரி தெரியுது. அதனால நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் காலம ரிமூவ் பண்ணிரலாம். ரிமூவ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃபங்ஷனோட பேரு ட்ராப் காலம்ஸ். ஸோ இந்த கம்ப்ளீட் டேட்டா செட் அதாவது இவ்வளோத்தையும் நம்ம ட்ராப் காலம்ஸ்க்கு பாஸ் பண்ண போறோம். பாஸ் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம டிபார்ட்மெண்ட் காலம ட்ராப் பண்ண போறோம். ஸோ ஆட் காலம்ஸ் முன்னாடி பேரென்தீசிஸ் ஆட் பண்ணிட்டு ட்ராப் காலம்ஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். ட்ராப் காலம்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் எந்த டேட்டா செட்ல நம்ம ட்ராப் பண்ண போறோம் அப்படின்றத குடுக்கணும். அத நம்ம பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கமா குடுத்துட்டு, எந்த காலம்ஸ் நீங்க ட்ராப் பண்ணணுமோ, அத இங்க மென்ஷன் பண்ணலாம். நம்ம ட்ராப் பண்ண வேண்டிய காலம் டிபார்ட்மெண்ட். ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி நமக்கு தேவை. ஸோ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு குடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிரலாம். இப்ப நம்ம ஃபார்மேட் டெக்ஸ்ட் குடுத்துருவோம். இப்ப ப்ளே பண்ணிட்டு, இத கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு நம்மளோட கலெக்ஷன் போய் பார்ப்போம். கலெக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் அப்டின்ற காலம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இப்போதைக்கு இருக்கிற காலம்ஸ். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயா இருக்க வேண்டாம் அப்டின்னா, நீங்க திரும்பி கூட இத ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்? இப்போ உள்ள டேட்டா செட்ட கம்ப்ளீட்டா பாஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ட்ராப் காலம்ஸ் முன்னாடி ஒரு ஓப்பனிங் பேரென்தீசிஸ் குடுத்துட்டு, ரீநேம் காலம்ஸ் குடுக்க போறோம். ரீநேம் காலம்ஸ் குடுத்துட்டு, ரீநேம் காலம்ஸ்ல உங்களுக்கே தெரியும். நம்ம எந்த காலம் ரீநேம் பண்ண போறோம், அத குடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அத என்னவா ரீநேம் பண்ண போறோம் அப்படின்னு குடுக்கணும். ஸோ டிபார்ட்மெண்ட் அப்படின்றத குடுத்துறலாம். குடுத்துட்டு அதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஃபார்மேட் டெக்ஸ்ட் குடுத்துறலாம். ஸோ இப்ப நம்ம திரும்பி இதுல ஒரு ரீநேமிங் பண்றோம். இப்ப நம்ம ப்ளே பண்ணிட்டு கிளியர் கலெக்ட் குடுத்துறலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் அப்படின்றது இப்ப நமக்கு ஒரு சாய்ஸ் காலமா இல்லாம ஒரு டெக்ஸ்ட் காலம் மாரி டைரக்ட்டாவே இந்த கலெக்ஷன்ல உங்களுக்கு தெரியுது. இந்த 4 ஃபங்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க கலெக்ஷன்ல ஆட் பண்றப்ப மட்டும் இல்லாம, இப்படிலாம் நீங்க உங்க டேட்டாவ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு, கேலரியோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டில அத ஆட் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு டேட்டா டேபிள் ஆட் பண்ணிட்டு, அதோட ஐட்டம்ஸ்ல ஆட் பண்ணலாம். ஸோ பேசிக்கா உங்களோட டேட்டா செட்ட அப்படியே தான் பவர் ஆப்ஸ்க்கு கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. இது மாரியான டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி, அது கழிச்சு நீங்க பவர் ஆப்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பண்ற இந்த எந்த ஆப்பரேஷன்ஸுமே உங்க டேட்டா சோர்ஸ பாதிக்காது. உங்க டேட்டா சோர்ஸ் எப்படி இருக்கோ, அப்படியே தான் இருக்கும். நம்ம பண்ற ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே நம்மளோட பவர் ஆப்ஸ்ல உள்ள வர்ச்சுவலான ஒரு டேட்டா செட். ஸோ வர்ச்சுவலா பவர் ஆப்ஸ்ல ஒரு டேபிள்க்கு நம்ம டேட்டாவ கொண்டு வந்துட்டு, டிஃபரண்ட் வேஸ்ல நம்ம அத ஷேப் பண்ற மாரி நீங்க நெனச்சுக்கலாம். ஸோ இந்த 4 டேபிள் ஷேப்பிங் ஃபங்ஷன்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. நல்லதா ஒரு கமெண்ட்ட போட்டு விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபை ஆகுறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.